ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ட்ரோன் நம்மளே எப்படி வந்து டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் வச்சு அசம்பிள் பண்ணுறது ப்ளஸ் ஓப்பன் சோர்ஸ் ஃபர்ம்வேர் ஃப்ளாஷ் பண்ணி கேலிப்ரேட் பண்ணி எப்படி பறக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த வீடியோவும் ஆடியோவும் செப்பரேட்டாக பண்ணினதுனால வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிருக்காது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, சாரி. இன்றைக்கி வந்து நானாக டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் வச்சு அசம்பிள் பண்ண ட்ரோனை பற்றி பார்க்க போகிறோம். இது ஃப்ளைட் கண்ட்ரோலர், இதில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் ஐஎம்யூ இருக்கும். இதில் வந்து இப்போ PX4 ஃபர்ம்வேர் வந்து ஃப்ளாஷ் ஆகிருக்கு, ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரோன் கண்ட்ரோல் ஆகும். இது ஜிபிஎஸ்லேருந்து பொசிஷன் டேட்டாவும் ஆல்டிடியூட் டேட்டாஸும் நம்மளுக்கு கிடைக்கும், ப்ளஸ் வந்து டைரக்ஷன் கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ்க்கு எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ரிசீவர், இது எஸ்பஸ் பேஸ்ட் ரிசீவர். ஸோ பேசிக்லி வந்து டிரான்ஸ்மீட்டர்லேருந்து வர்ற டேட்டாவை எடுத்து ஃப்ளைட் கண்ட்ரோலர் பாஸ் பண்ணும். இதுதான் டிரான்ஸ்மீட்டர். ஸோ இதுலேருந்து டேட்டா வந்து ரிசீவருக்கு சென்ட் ஆகும். ரிசீவர் வந்து அதை வந்து PX4 அந்த Pixhawk வந்து கம்யூனிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ESC, இந்த ESC வந்து PWM பேஸ்ட் ஸ்பீட் கண்ட்ரோல், அந்த மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் சிஸ்டம் பவர் பண்ணுறதுக்கு LiPo, லித்தியம் பாலிமர் பேட்ரி. அதுக்கப்புறம் இந்த Pixhawk வந்து ரெகுலேட்டட் பவர் சப்ளை தேவைப்படுது, அதுக்கு வந்து பவர் மாடியூல் இருக்குது. இது பேசிக்லி இந்த LiPoவில் வந்து பவரை ரெகுலேட் பண்ணி ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து இந்த டிரான்ஸ்மிட்டரில் வந்து இது வந்து த்ரோட்டல் கண்ட்ரோல், இது வந்து ரோல் கண்ட்ரோல், அதாவது லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பிச் கண்ட்ரோல், இது யா கண்ட்ரோல். அப்புறம் அது போக வந்து டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் இருக்கும், லைக் ஸ்விட்சஸ் இருக்கும், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம் பண்ணுறக்கோ இல்லை வந்து பொசிஷன் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறக்கோ இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது போக ஃப்ளைட் கண்ட்ரோல், அந்த டிரான்ஸ்மீட்டரில் இருக்கிற அந்த மெனுஸ் நேவிகேட் பண்ணுற பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு லைக் தெரியும், இதுவும் வந்து இந்த கண்ட்ரோலர் வந்து OpenTX பேஸ்ட் ஃபர்ம்வேர் தான். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் டிரான்ஸ்மீட்டர் ஃபர்ம்வேர். ஸோ பேசிக்லி வந்து இதை ஆன் பண்ணும்போது வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து லைக் இந்த ரிசீவர் கூட லைக் கம்யூனிகேட் பண்ணி ரிசீவர்லேருந்து ஃப்ளைட் கண்ட்ரோலர் பேசிக்லி கமாண்ட்ஸ் போகும், அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ வந்து இதை பவர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அவ்வளோ பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை ஆர்ம் பண்ணலாம். ஸோ ஆர்மிங் வந்து லைக் ஜஸ்ட் பிளேட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணது, ஃப்ளை ஆகாது, ஜஸ்ட் மினிமம் ஸ்பீடில் வந்து ரன் ஆகும், அவ்வளோதான். இப்போ ஸோ இந்த நான் வந்து சுவிட்ச் வந்து நான் வந்து பேசிக்லி வந்து ஆர்மிங்க்கு கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ as soon as லைக் நான் வந்து அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது வந்து லைக் மினிமல் ஸ்பீட், டேக் ஆஃப் ஸ்பீடில் மினிமல் ஸ்பீடில் ரன் ஆகும். ஓகே, நம்ம வந்து இந்த PX4 ஃபர்ம்வேரை வந்து நம்ம கொஞ்சம் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோன்னா அதுக்கு வந்து இந்த Q-Ground சொல்லிட்டு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை பேசிக்லி நம்ம ஓப்பன் பண்ணால், ஸோ இது இந்த ஃபர்ம்வேர் வந்து லைக் இந்த Pixhawkோட USBயில் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ ஒன்ஸ் லான்ச் பண்ணதும் லைக் உங்களுக்கு இந்த மாதிரி மெனு வரும். ஸோ அதில் வந்து இந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் செட்டப், அந்த வெஹிக்கிள் செட்டப்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரோன் வந்து ஆல்ரெடி லைக் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், லைக் கேலிப்ரேஷன் கான்ஃபிகரேஷன் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது எல்லாமே உங்களுக்கு இந்த பிளாக் ஆர் கிரே கலரில் காமிக்குது. இல்லைனா வந்து அதுக்கு எதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கோ அதை வந்து ரெட் கலர் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இது வந்து ஃபர்ம்வேர் லோட் பண்ணுற டேபு. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சென்சர்ஸ் அண்ட் கேலிப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெவல் ஹாரிசன் போனீங்க இந்த மாதிரி மெனு வரும். லைக் ஓகே கொடுத்தீங்கன்னா லைக் இது வந்து லெவல் கேலிப்ரேஷன், ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ரேடியோ, லைக் நம்ம வந்து இந்த அந்த டிரான்ஸ்மிட்டரோட கேலிப்ரேஷன் அந்த திங்ஸ்லாம் வந்து இதில் இந்த ஏரியாவில் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளைட் மோட், இதில் வந்து நான் வந்து பொசிஷன் அண்ட் ஹோல்டு மோடு வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து டிரான்ஸ்மிட்டரில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்விட்சஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்விட்ச் வந்து ஒரு சேனலில் வந்து நான் ஆர்மிங் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், இன்னொரு சேனல் வந்து மோட் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேட்ரி நான் இங்கே வந்து 3S யூஸ் பண்ணியிருக்கேன், அது யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மோட்டரை கண்ட்ரோல் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது சேஃப்டி ஃபீச்சர்ஸ், லைக் லோ பேட்ரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா, ரேடியோ அந்த லிங்க்கு கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா, ஸோ அப்படிங்கிற அந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இதில் பண்ணிக்கலாம். அது போக இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணல, ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம். அதோட திங்ஸ் அந்த இது வந்து எப்படி ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் கூட வந்து நம்ம இதில் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பேராமீட்டர்ஸ், லைக் நான் வந்து GPS வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், டிஷார்ட் இந்த ESC யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட டிஷார்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே நான் செட் பண்ணிக்கலாம், லைக் டிஷார்ட் 600, அந்த மோட்டர் போல் கவுண்ட் அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நான்
ப்ரைமரி ஜிபிஎஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணல, செகண்டரி ஜிபிஎஸ்ஸை தான் ப்ரைமரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால ஜிபிஎஸ் 1ல் நான் ஜிபிஎஸ் 2 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இந்த ஃபர்ம்வேரில் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஜிபிஎஸ் கவுண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். ப்ளஸ் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து லாக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் சம் கமாண்ட்ஸ் வந்து லைக் PX4ல் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து ஒரு RTOS பேஸ் பண்ண ஒரு ஃபர்ம்வேர் தான். ஸோ டைரெக்டாக கமாண்ட் லைன்லேருந்து நம்ம சம் கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். லைக் டேக் ஆஃப்க்கு அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ அதில் லேட்டர் வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். ஓகே, நம்ம பண்ண ட்ரோனை ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணதும் வந்து ட்ரோன் ப்ரொப்பலர் வந்து மினிமம் ஸ்பீடில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நான் ஒன்ஸ் த்ரோட்டல் ரைஸ் பண்ணது மேனுவல் மோடில் போட்டு ரைஸ் பண்ணும்போது வந்து ட்ரோன் வந்து அப் ஆகுது. ஒரு மினிமம் ஹைட்டுக்கு போனது நம்ம பொசிஷன் ஹோல்டு மோடில் போட்டு ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ ரோல் அண்ட் பிச் கண்ட்ரோலில் வச்சு நான் வந்து பொசிஷன் மோட்லேயே வந்து ட்ரோனை என் சைடுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ நல்லா ஸ்டேபிளாக மூவ் ஆகுது. ஸோ இப்போ வந்து அல்காரிதம் வந்து இந்த ஜிபிஎஸ் டேட்டாஸ் வச்சு எஸ்டிமேஷன் பண்ணி லைக் ஸ்டேபிளாக கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நான் வந்து த்ரோட்டல் டவுன் பண்ணுறேன். லேண்ட் பண்ணுறக்கு கீழே வந்துட்டு ஸ்டேபிளாக வந்துட்டுருக்கு. லேண்ட் ஆனதும் நம்ம டிஸ்ஆர்ம் பண்ணுறோம். சூப்பர், நம்ம பண்ண ட்ரோனை வந்து ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக பறக்க வச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோவில் வந்து நான் ஷார்ட்டாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருப்பேன். இதில் வந்து உங்களுக்கு யாராச்சும் வந்து டீட்டெயில்டாக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளைட் கண்ட்ரோலர்ஸு, ESCs, அதாவது எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர்ஸ் பற்றி, ரிசீவர்ஸ் பற்றி, ஆர் இந்த ஹோல் ப்ராசஸ் அந்த அசம்பிளி பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோஸ் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எது பர்டிகுலராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். ப்ளஸ் இந்த ட்ரோனை வந்து நம்ம அட்டானமஸ் ட்ரோனாக மாற்ற போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற இனி ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எஸ்பெஷலி இந்த ட்ரோனை வந்து அட்டானமஸாக நம்ம பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்டேட்டடாக இருங்க.